மதுரையில் பிறந்த ஒரு மாமனிதர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அரும் கொடையாளர் அவர். அன்பு ரூபமாய் இருந்து அடித்தளத்தில் இருந்து அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இதனுடைய மறைவு செய்தி என்பது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான பேரிழப்பாகவே இந்து தமிழர் கட்சி கருதுகிறது. அவரது குடும்பத்தார்களுக்கும் அவர் கட்சியினை சார்ந்த தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேனி குச்சனூர் சனீஸ்வர சுவாமியுடைய திருக்கோவிலில் அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்து வந்திருக்கிறோம். பொதுவாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஆள்பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கோடு வளம் வந்த சமயத்தில் அடிப்படையாக ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய அரசியல் பின்புலம் இல்லாதவர், உழைப்பாளியாக இருந்து இந்த அரசியல் வாழ்வுக்கு வருவதற்கு முன்பு தமிழக மக்களுடைய எண்ணங்களில் திரைத்துறையின் மூலமாக அறிமுகமான ஒரு மாமனிதர். ஒரு சினிமா திரைப்படமானது எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் என்ன உணவு சாப்பிடுகிறானோ அதே உணவை அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிய ஒரு அன்னபூரணி, அந்த கொடுக்கக்கூடிய அன்ன கடவுள், இவனும் ஒரு அன்ன கடவுள் தான் எங்கள் விஜயகாந்த். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் அரசியலில் நெஞ்சில் தைரியத்தோடு குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பிழையை பொறுக்காமல் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிங்கநிகர் தலைவனாக இருந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். தான் அரசியல் கட்சியின் கூட்டணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் செய்த சட்டமன்றத்தில் இருந்த பொழுது இவர் வாதித்த திறனானது என்றும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் மைல்கல்லாக நினைத்து நிற்கும். அடுத்தவர்களெல்லாம் பார்த்து அஞ்சு நடுங்கிய நேரத்தில் சிங்கம் போல எதிர்த்து நின்று புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் வாதித்தவர் இன்று மறைந்திருக்கிறார். அவர் மறைந்தாலும் என்றும் மக்களுடைய மனங்களில் நிறைந்திருப்பார். ஒரு அடிப்படையான ஒரு மனிதன் அரசியல்வாதி ஆகி தன்னுடைய ஆயுளை நிறைவு செய்திருக்கிறார். இருந்தாலும் அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்று சாதி மத இனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்வு இன்று பூரணமாக இருக்கிறது. அவருடைய கனவிற்காக, அவருடைய லட்சியத்திற்காக அந்த இயக்கத்தவர்கள் தொடர்ந்து பாடுபடுவார்கள். இருந்தாலும் ஒரு மதுரை மண்ணின் மைந்தன் மறைவுக்கு ஒரு மதுரை மண்ணின் மைந்தனாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய பிரார்த்தனை செய்கிறேன். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர். நன்றி.